சுற்றியுள்ள நாடுகளினுடைய கலாச்சாரத்தை எல்லாம் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய சுய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழந்து விட்டார்கள். ஆகவே எந்த ஒரு நாடு தன்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழக்கிறதோ அந்த நாடு முன்னேற முடியாது என்பதற்கு மங்கோலியா ஒரு உதாரணம். எந்த நாடு தன்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதற்கு முயற்சி செய்கிறதோ அதற்கு சீனா ஒரு உதாரணம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய பழைய நகரத்தை அப்படியே வைத்திருக்கிறார்கள், எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் அதை பக்குவமாக பாதுகாக்கிறார்கள். பழமை என்று சொல்லக்கூடாது. அவர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். ஷாங்காய் என்ற புதிய நகரை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், புதுமையை நிரூபிப்பதற்காக, பழமையை மறந்து விடாமல். ஆகவே இப்பொழுது சீனா வல்லரசாக இருக்கிறது, மங்கோலியா எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. கலாச்சாரத்தின் பண்பாடும் எவ்வளவு முக்கியம் என்பதை சீன நாட்டில் போய் நான் தெரிந்து கொண்டேன். அங்குதான் எந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்றாலும், எந்த கல்லூரிக்கு சென்றாலும், எந்த பள்ளிக்கு சென்றாலும் அவர்கள் அருங்காட்சியகம் வைத்திருக்கிறார்கள், பண்பாட்டு அருங்காட்சியகத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்டில் என்னவெல்லாம் இருக்கிறது, எப்படி முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அவர்கள் அந்த அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பண்பாட்டு மையம் என்று வைத்து ஒரு சிறிய குடிசையை கட்டி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் கூரை வீட்டில் வாழ்ந்தார்கள் என்பது தெரியாமல் போய்விடும். அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள்? இது போன்ற மாடி வீடுகளில் தான் நம்முடைய தாத்தாக்களும் பாட்டிகளும் வாழ்ந்தார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். அப்படி நினைக்கக்கூடாது. இது போன்ற குடிசையில் வாழ்ந்து மாடியை கட்ட உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை இளைய சமுதாயமும் குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை கட்டி வைத்திருக்கிறேன். தமிழர்கள் என்னென்னவெல்லாம் பயன்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் பழமையை மறந்துவிடக்கூடாது என்பதற்கு. என்ன நடந்தது தெரியுமா? அந்த கலாச்சார மையத்தை பார்த்து கிரேட் கொடுப்பார்கள், நாக் கிரேட் என்று கொடுப்பார்கள், தர சான்றிதழ் கொடுப்பார்கள். எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு வந்த அந்த குழு இந்த கலாச்சார மையத்தை பார்த்து எங்களுக்கு A++ கிரேட் கொடுத்தார்கள். தென்னிந்தியாவிலேயே முதல் பல்கலைக்கழகம், தமிழகத்தில் முதல் பல்கலைக்கழகம், இந்தியாவில் 2வது பல்கலைக்கழகமாக வந்தது. அதற்கு இது முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் தென்னிந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு 100 கோடி கொடுத்ததென்றால் அது அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு தான் கொடுத்தது. அதற்கு காரணம் இந்த கலாச்சார மையம். ஆகவே இவ்வளவு மாற்றத்தை திரு சூவை லிங்கம் அவர்கள் எங்களுக்கும் என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கும் இன்னும் உருவாக்கி இருக்கிறார் என்பதற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை தத்துவம். இந்த வாழ்க்கை தத்துவத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் தமிழ் பெண்கள் மாநாடு, இந்த மலேசியா நாட்டிலிருந்து நான் முதலில் சந்தித்த தமிழ் பெண் முனைவர் விஜயலட்சுமி, புத்ரா பல்கலைக்கழகம், மலைய மொழியினுடைய தலைவர், அந்த துறை தலைவர். அவரைத்தான் முதலில் எங்களுடைய பல்கலைக்கழகத்திற்கு அழைக்கிறது. மொழி சார்பாக ஒரு மாநாடு, உலகம் முழுவதும் உள்ள மொழிகள் சார்பாக ஒரு மாநாடு. கிட்டத்தட்ட ஒரு 25 நாடுகளில் இருந்து வந்திருந்தார். அதில் முனைவர் விஜயலட்சுமி வந்திருந்தார். அப்பொழுதுதான் அவர் மலைய நாட்டை பற்றி என்னிடம் கூறிய பொழுது, நான் தமிழ் பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த துறையில் எனக்கு தலைவர் பதவியை தர மறுக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் பின்னர் அவர் தலைவர் ஆகிவிட்டார். அப்பொழுதுதான் இது போன்ற ஒரு பாகுபாடு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவரை பார்த்து நான் தெரிந்து கொண்டது தமிழ் பெண் கல்வித்துறையில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். அடுத்து 2015ஆம் ஆண்டு திரு ராமன் அவர்கள் நடத்திய அந்த பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து கொண்டு என்னை அழைப்பதற்காக திரு சூவை லிங்கம் அவர்கள் ஒரு பெண் தலைவியை அனுப்பியிருந்தார். எங்கள் மாநாடு முடிந்து எங்களை அழைத்து நானும் என்னுடைய நண்பர் தங்கமூர்த்தியும் வந்திருந்தோம். எங்களை அழைத்து செல்வதற்காக தமிழ் மணி மன்றத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். யார் வந்திருப்பது என்று சொல்லுங்கள்.
முடிந்த பின்பு எங்களை அழைத்துச் செல்வதற்காக சகோதரி கோகிலவாணி அவர்கள் வந்தார். நாங்கள் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருந்தோம், மகிழ்வுந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தால், அந்த மகிழ்வுந்தை ஓட்டுவதற்கு ஏதோ ஒரு ஓட்டுநர் வந்திருக்கிறார் என்று நானும் தங்கமூர்த்தி 10 ஆண்டுகளுக்கு முன்பு நினைத்து கொண்டு அருகில் சென்ற பொழுது சிங்கம் போன்று எழுந்து அமர்ந்தார். அந்த ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து எங்களை ஒரு 50 கிலோமீட்டர் அழைத்து சென்றால் முதலாக ஒரு பெண் மகிழ்வுந்தி ஓட்ட நான் அமர்ந்தது அப்பொழுதுதான், 10 ஆண்டுகளுக்கு முன்னர். அவர் ஒரு அரசியல் துறையில் முக்கியமான இடத்தில்